என்ன கோர்ஸ் இருக்குன்னு கூட சரியா ஒருத்தருக்கு தெரியாது. யாராவது இன்ஜினியரிங் கோர்சஸ் மொத்தமா உள்ள எத்தனை கோர்சஸ் அல்லது என்னென்ன கோர்சஸ் சொல்ல முடியுமா? அதாவது இலங்கையில் அவைலபிள் இருக்கிற கோர்சஸ் இஃப் எனிவன் எக்ஸ்க்ளூடிங் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் தவிர யாரும் தெரிஞ்சா சொல்லணும். இதுதான் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் தற்போது யூஓபி பேராஜினியரையும் மொரட்டுவேலையும் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அவைலபிள் ஆகும். சிலர் இன்ஜினியர் ஆக போகிறேன் எல்லாம் செஞ்சு ஏஐ ரிசர்ச் வந்த பிறகு தான் நான் எந்த கோர்ஸ் தெரிவு செய்ய போகிறேன்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் ஏன் இன்ஜினியர் ஆகிறதுன்னு தெரியாமல் படிப்பு வேஸ்ட்டாக போயிடும். பிறகு ஏதோ ஒரு கோர்ஸை தெரிவு செஞ்சு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் ஏதோ படித்ததுக்காக வேலை செய்கிறதா செய்கிறாங்க. அதே இது நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த டொமைனில் பேசிக்லி இது லேர்ன் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு டிகிரி படிக்கும்போது அது ஈஸியாகும். அதாவது ஃபர்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது, பேராஜ் யூனிவர்சிட்டி, மருத்துவ யூனிவர்சிட்டியில் இருக்குது. அநேகமாக இந்த 2 யூனிவர்சிட்டிக்கும் போகிறோன்னா மெரிட் கோட்டாவில் மட்டும்தான் போகலாம். நார்மலான இதில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. அநேகமாக அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஐ திங்க் ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தான் அது அறிமுகப்படுத்தியிருக்காங்க மொரட்டுவே யூனிவர்சிட்டியில். அதுவும் மெரிட்டில் போராடக்கூடிய சாத்தியமான ஒன்று. ஆனால் நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன்னு நினைக்கிற ஒரு ஆள் தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டு மெரிட் லேங்கில் போய் அதை எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்ஜினியரிங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் மொரட்டுவேல மட்டும்தான் இருக்குது. மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இப்படி கொஞ்சம் இருக்குது. அதாவது தாது பொருட்கள் சம்பந்தமான கட்டு. அதுக்கு மேலதிகமாக மன்னாரில் என்ன பொறுத்தவரையில் மன்னாரில் நிறைய பேர் செய்கிறப்பல யூனிவர்சிட்டி ஃபார்ம் போடும்போது ஈவனுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி தான் போடுவாங்க. E2 அப்படியே விட்டுருவாங்க. பட் இன்ஜினியரிங் எர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கான ஸ்கோப் ஆகப்பெருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் CEO சுந்தர் பிச்சை, அவரோட ஐடி அண்டர் கிராஜுவேட்டோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட்டோ இல்லை. ஹி இஸ் எர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் தான். ஸோ அதுக்கான ஸ்கோப் வெளிநாடுகளில் இருக்குது. அவர் அமெரிக்காவில் படிக்க போனது அதுக்கான ஒரு மாஸ்டர் டிகிரி செய்யறதான். அதுக்கு கூட அவரோட டொமைன் சேஞ்ச் ஆகுது. பட் நான் சொல்ல வர்றது இந்த எர்த் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் ஸ்கோப் வெளிநாடுகளில் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதால நல்ல விஷயம் நடக்குது என்னன்னா பின்னால் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக E2 எடுத்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகிறாங்க.